உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது நமக்கு அன்னைக்கு பார்ட்டியில பிரசன்ட் பண்ண மோல்டாச்சு. அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல நான் தானே உடைச்சேன். இப்போ உடைஞ்சதுக்கான ஒரு சின்ன அடையாளம் கூட எதுவும் காணல. அப்படியே நார்மலா இருக்கும். வாய்ப்பே இல்லை. எப்படி இப்படி? சுடர் சார், இந்த மோல்ட அன்னைக்கு நான் தானே உடைச்சு போட்டேன். இப்ப எப்படி சரியாச்சு சொல்லு. சார் இது எப்படி சரியாச்சுன்னு உனக்கு தெரியாது அப்படித்தானே? இங்க பாரு சுடர், எனக்கு உன் மேல இருக்கிற கோவம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு. நீ இந்த குடும்பத்துக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் நிறைய நல்ல விஷயம் பண்ற. ஆனா அதுக்காகலாம் உன்னை முழுசா மன்னிச்சிட்டேன்னு நீ நினைக்காத ப்ளீஸ். உன் மனசுல நாம எப்பவாச்சும் ஒன்னா சேர்ந்துருவோங்கிற நினைப்பு இருந்துச்சுன்னா அதை இப்பவே மறந்துரு. உனக்கு நம்மளோட கான்ட்ராக்ட் ஞாபகம் இருக்குல்ல? சரிங்க சார். அம்மாவோட உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் நீ இந்த வீட்டுல இருப்பன்னு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியாச்சு. நானும் அதை நம்பித்தான் உன் கூட இப்ப வரைக்கும் கேஷுவலா இருக்கேன். இதை எப்பவுமே மறந்துடாத சுடர். எழில், ஏன் சுடர் மனச கஷ்டப்படுத்துறீங்க? அவ என்னோட தங்கச்சி எழில். உங்களையும் நம்ம குழந்தைங்களையும் அவ என்ன விட நல்லா பாத்துப்பா. அதே உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க உடைச்ச அந்த மோல்ட திரும்பவும் சரி செஞ்சது நான் தான் எழில். சுடர் மாதிரி ஒரு நல்லவளை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இந்த வீட்ல உங்களோடையும் குழந்தைங்களோடையும் எப்பயுமே இருக்கணுங்கிற ஆசையும் இருக்கு. சில சமயம் நான் எப்ப வேணா இங்க இருந்து போயிடுவேங்கிற எண்ணமும் இருக்கு. அதனால நீங்க பயப்படாதீங்க. நீங்க எப்போ என்ன இந்த வீட்டை விட்டு போக சொன்னாலும் நான் உடனே போயிடுவேன். உங்க கையில இருக்கிற அந்த பொம்மையை கூட நான் தான் திரும்பவும் சரி பண்ணேன். நினைச்சேன். ஆனா சுடர் சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா சேர்த்து வச்சிருக்க. யா, நீ டேலண்டட் தான், ஒத்துக்கிறேன். நைஸ் ஒர்க். சரி, நான் இப்ப ஹாஸ்பிட்டல் போறேன். I'll see you later. ஏய், நான் இப்ப அவர் பொண்டாட்டிடி. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி அடுத்தவ புருஷனுக்காக அலையிறியே. உன்னெல்லாம் நான் என்னன்னு சொல்ல? ஏய் ஏய், ஒடங்கு. இந்த சவுண்ட் குடுக்கற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். இந்து அக்கா ஏதோ சாஃப்டான கேரக்டருங்கிறதுனால நீ அவங்கள ஈஸியா ஏமாத்திட்ட. ஆனா நான் அப்படி கிடையாது. ரொம்ப ரக்கடானவன். என்கிட்டலாம் வாட்டம் செல்லுமா? உன் வாலை சுருட்டிக்கிட்டு அமைதியா இருந்தா நானும் அமைதியா இருப்பேன். ஏதாச்சும் சேட்டை பண்ணணும்னு நினைச்ச உன் காலை ஒட்ட நறுக்கி ஓரமா உட்கார வச்சிருவேன். ஜாக்கிரதை. எழில் என்னோட புருஷன். அபி, அஞ்சலி, கவின், காவியா எல்லாரும் என்னோட குழந்தைங்க. இது என்னோட குடும்பம். இத பிரிக்க யாராலையும் முடியாது. தேவையில்லாம சின்ன மிரட்டுறதை விட்டுட்டு போய் ஒரு நல்ல புரோக்கரா பார்த்து உனக்கு மாப்பிள்ளைய தேடு. உனக்கு ஏத்த மாதிரி எவனாச்சும் ஒரு இளிச்சவாய மாட்டுவான். தல, என்னம்மா இவ உங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறா? நீங்களும் அதை கேட்டுட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க. அமைதியா நிக்கலடி. அவளை என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி ஃபுல்லா தெரியாம அவ என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கா. காட்டுறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல
நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். சுடர், என்ன பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியாரு. சார், இவங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் பேசணும். பசங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி நம்ம கிட்டே பணத்தை வாங்கிட்டு இப்ப அவங்க படிக்கலனாலும் நாம தான் காரணம்னு சொன்ன கோவம் வராதா? சார், உங்க ஒய்ஃப் பேசுற டோனே சரியில்லை. ஆ, நான் கவினை பத்தி இப்பவே பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். நீங்க எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கங்க. மேடம் அவசரப்படாதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சுடர், உன்னை அமைதியாருன்னு சொல்றேன்ல. சார், நீங்க எதுக்கு சார் இவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க? கவினோட ஸ்கில் என்னன்னு எனக்கு தெரியும். அவன் நல்லா படிக்கிற பையன்தான். என்ன கேட்டா இவங்களுக்கு அவனை ஒழுங்கா படிக்க வைக்கிறதுக்கான டேலண்ட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏய், மேடம் பார்த்து பேசுங்க. நான் கவினோட கிளாஸ் டீச்சர். ஐயோ, என்ன போதும் தெரியலையே. தெரிஞ்சுதான் மேடம் நான் பேசுறேன். கவின் நல்லா படிக்கிற பையன்தான். வேணும்னா நீங்க அவனுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைங்க. ஏய், நான் அவனை அதுல பாஸ் பண்ணி வச்சு காட்டுறேன். சுடர், சுடர். என்ன மேடம், சேலஞ்சா? அப்படித்தானே வச்சுக்கோங்களேன். ஓகே மேடம், உங்களோட சேலஞ்சை நான் ஏத்துக்கிறேன். மேடம் 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 ம், இன்னும் 3 டேஸ்ல கவினுக்கு ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டை நான் வைக்கிறேன். அதுல அவன் பாஸ் ஆயிட்டானா இதே ஸ்கூல்ல அவன் கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டானா நாங்க அவனுக்கு டிசி கொடுத்து ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவோம். அது உங்களுக்கு ஓகேவா? மேடம், அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே சார், இதுக்கு நீங்க தான் சாட்சி. அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. இப்ப நீங்க கிளம்பலாம். மேடம் ரியலி சாரி, பட் இவங்க ஏதோ தெரியாம Sir. சொன்னாங்க. கவினை இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணி வச்சு காட்டுறேன். நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. வாங்க போலாம். கவின் வா போலாம். வா. ஏய் சுடர், சொல்லவி. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கவின் தான் சரியா படிக்க மாட்டான்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு ஸ்கூல் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ல அவனை பாஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்க? இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? இன்னும் 2 நாள்ல எக்ஸாம வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம தூங்கிட்டு இருக்கான். டேய் கவின், சார் என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவன்? வாங்க. ஏய், என்ன சுடர்? வாங்க சார். என்ன சுடர்? அவனே இவ்ளோ நேரம் படிச்சுட்டு இப்பதான் சார் தூங்குறான். அவனை ஏன் சார் டிஸ்டர்ப் பண்றீங்க? என்னது டிஸ்டர்ப் பண்றனா? இப்ப இவன் என்ன படிச்சு டயர்ட் ஆயிட்டான்னு இவ்ளோ சீக்கிரம் தூங்குறான்? எக்ஸாமுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, தெரியும்ல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.